அதில் வர பௌர்ணமி அன்னைக்கு எல்லாமே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு சூப்பரான திருவாதிரை களி ரெசிபி தான் கருப்பு கவுனி அரிசி, அதாவது ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்துகிறேன் இந்த அரிசியை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த டம்ளர் ஒரு 1.5 டம்ளர் போல் ஒரு 6 to 7 மணி நேரம் வரைக்குமே நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக்கிக்கணும் லைட்டாக. அதாவது ரொம்பவும் ஒரு முறைன்னு வெயிலில் காய வச்சு எடுக்காமல் நிழலில் வளர்த்துனீங்கன்னாவே போதும், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா வடித்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி வடிகட்டில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் விரித்து விட்டலான்னு இருக்கேன். விரித்து விட்டுட்டோம்னா அந்த ஈரம்லாம் நல்லா உதிரி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கிடச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு வானலியை வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம எப்பயுமே அரிசி களிக்கு வறுத்து செய்வோம், அப்படி இல்லைன்னா மாவாட்டை அரைச்சி செய்வோம். நான் எப்பயுமே அரிசியை வறுத்து தான் செய்வேன். ஸோ அதே மெத்தட்லேயே கருப்பு கவுனி அரிசியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொரியிற சத்தம் கேட்கும்போது நம்ம அந்த ஃப்ளேவரும் அந்த அரோமாவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. புற்றுநோயை கூட கிளியர் பண்ணுற மருத்துவ குணம் வாய்ந்தது. அதே போல் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. சுகர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த அரிசியை அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தினாங்க. இப்போ நல்லா பொரித்து வெடித்து வரும்போது நான் ஒரு கொஞ்சம் போல் ஒரு கையளவு பாசிப்பருப்பு இதோடய மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடய மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்குவோம். வறுத்து இதை ஆற வச்சு நல்லா 1 2 அதாவது ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்துருந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். ஸோ அதுக்கிடையிலேயே இதை ஆறுறதுக்கெல்லாம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்காக தண்ணியில் வெல்லம் போட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கரைச்சிட்டு வடிகட்டிங்களாக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதோடய 2 ஏலக்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இங்கே பாகு ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வடித்து வச்சுருவோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறகுறன்னு ரவை பார்த்து கரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் தண்ணி, அதாவது 1 டம்ளர்னால் 4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வைக்கலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசி பாசிப்பருப்பு சேர்ந்த கலவையை கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டியில் எதுவும் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கடையில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்தோம்னாவே போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா இது நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமே இதாயிரும். இதுக்கடையில் அது விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரியும் தேங்காயும் துருவி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காயை பல்லாகவும் நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி துருவி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரில் அந்த ரவை விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நல்ல கெட்டியான களி பதத்துக்கு வந்துடுங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நெய் தாராளமாகவே குழந்தைகளுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். நான் நெய் தாராளமாக தான் ஊற்றிருக்கோம். டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த களி பார்த்திங்கன்னா நம்ம திருவாதிரைக்கு செஞ்சோம்னாவே 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதையுமே வச்சு சாப்பிட்லாம் நெய் அதிகமாக சேர்த்தும்போது. இப்போ நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தேங்காய் துருவி இறக்கணும்னா சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவுனி திருவாதிரை களி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.